لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. توبة طلبت منك يا شفيع المذنبين، ثوب طهر عن سواك سيدي خير النبي. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، محمد رسول الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தின் 23வது தராவியை நிறைவேற்றி வண்ணம் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கின்றோமோ அதேபோல் நாளை நம்முடைய சுவனபதியில் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஏனைய முஸ்லிம் சமுதாயம் அனைவர்களையும் ஒன்று கூடும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன். ரிஜாலுன் ஹவ்ல ரசூல், மாநபியின் தோழமையால் மேன்மை அடைந்த பெருமக்கள் என்பதை மையமாக கொண்டு தினமும் ஒவ்வொரு சஹாபிகளை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சஹாபி இளம் வயதிலேயே அதிகமாக கல்வியை கற்பதற்கு ஆர்வம் கொண்டவர்கள். சிறு வயதிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் துஆவையும் பெற்றவர்கள். குர்ஆனுக்கு ஆழமான அர்த்தங்களையும் நுட்பமான விளக்கங்கள் சொல்லக்கூடிய அபார திறமையுடையவர்கள். அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், ஹிப்ரு நாதியில் உம்மா, இந்த சமுதாயத்திற்கு உண்டான ஒரு மார்க்க அறிஞர், தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனின் விரிவுரையாளர். அது மட்டுமல்ல, ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆனுக்கு விளக்கம் தருவதில் தலைவர் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர்கள்தான் இந்த உம்மத்தின் மிகப்பெரிய அறிஞரான சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் தந்தை அப்பாஸ் அவர்களும் லுபாபா இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைதான் இந்த அப்துல்லாஹ் என்பவர்கள். இவர்கள் ஹிஜ்ரத்திற்கு 3 வருடத்திற்கு பின்னால் பிறக்கிறார்கள். சிறு வயதிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமை கொள்ளும் பாக்கியத்தை இவர்கள் பெறுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது இவர்களுக்கு வயது 10 அல்லது 13. அப்போ இந்த சிறிய வயதிற்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் எப்பொழுதும் அமரக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய சக தோழர்களை அழைத்துக் கொள்வார்கள், வாங்கள் நபியுடைய சபைக்கு நாம் போகலாம், அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாமும் கேட்டு படிக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய சபையில் எப்பொழுதும் அமர்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்த சஹாபிகளுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை அனைத்தையும் இவர்கள் சிறு வயதிலேயே இளம் வயதிலேயே கற்றும் பாக்கியத்தை பெற்றவர்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒவ்வொரு சஹாபிகளிடத்திலும் கல்வியை தேடி தேடி சென்று கற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சஹாபி வெளியே வராததன் காரணத்தினால் அவர்கள் வாசலிலே காத்து கிடக்கிறார்கள். யதார்த்தமாக அந்த சஹாபி வெளியே வரும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், யா இப்னு அம்மா யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வினுடைய சச்சாவினுடைய மகனே, மா ஜாஅபிக, நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள்? ஹல்லா அர்சல்த இலைய ஃபஆதிக, நீங்கள் சொல்லி இருந்தால் நான் உங்களிடத்தில் வந்திருப்பேனே, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம் என்று கேட்கும் பொழுது சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நான் கல்வியை தேடி வந்திருக்கிறேன்.
கல்வி எப்பொழுதும் என்னை தேடி வரக்கூடாது, நான் தான் கல்வியை தேடி வர வேண்டும் என்பதாக சொல்வார்கள் என்று சொன்னால், சிறு வயதிலேயே மாணவ பருவத்திற்கு உண்டான மிக ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் கல்வியை கற்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு முறை ஒரு சபை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் உண்டான ஒரு சபை. எல்லா சஹாபிகளிடத்திலும் ஒரு ஆயத்தை பற்றி, ஒரு வசனத்தை பற்றி ஒரு விளக்கம் கேட்கப்படுகிறது. இதற்குண்டான அர்த்தம் என்ன, இதற்குண்டான அந்த கருத்து என்ன என்பதால் கேட்கப்படுகிறது. எல்லா சஹாபிகளும் சொல்கிறார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா என்ற அந்த சூராவினுடைய அர்த்தத்தை கேட்கிறார்கள். அப்பொழுது எல்லா சஹாபிகளும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய வெற்றி வந்துவிட்டால், நபியே நீங்கள் இஸ்லாத்தில் மக்கள் இஸ்லாத்தில் திரளாக நுழையக்கூடியதை நீங்கள் பார்ப்பீர்கள், பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் தஸ்பீஹ் செய்வீர்கள் என்று அந்த அர்த்தத்தை விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே கேள்வியை சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், கானத் ஹாதிஹி சூரத்து லிமௌத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூரா, இந்த வசனம், இந்த அத்தியாயம் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி வந்துவிட்டது, வெற்றியும் வந்துவிட்டது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்திலும் நுழைகின்றார்கள் என்று சொல்கிறீர்கள். அதே சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தஸ்பீஹ் செய்ய என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார் என்று சொன்னால், நபியினுடைய அந்த நபி பணி நிறைவு பெற்று விட்டது, நபித்துவ பணி பரிபூர்ணமாகிவிட்டது. எனவே இந்த சூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை அறிவிக்கின்றது என்று உத்தரத்தை அழகாக எடுத்துச் சொன்னவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஒருமுறை கேட்டார்கள், எப்படி நீங்கள் இந்த அளவு கல்வி கற்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், எப்படி இந்த அளவு மேதையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், ஃபஅஜாப பிலிசானி சபூலி வ கல்பி மகூலி. சஹாபிகளுடைய சபையில் நாம் அமரும் பொழுது மிகவும் நுட்பமான அவர்களுடைய சிந்தனை தூண்டக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக நான் இருப்பேன். அது மட்டுமல்ல, என்னுடைய சிந்தனை எப்பொழுதும் சரியான விதத்தில் நான் வைத்திருப்பேன். எனவேதான் இந்த இப்படிப்பட்ட ஒரு விழிவு கிடைக்கிறது என்பதாக அழகான முறையில் பதிலளிப்பார்கள். எப்பொழுதும் கேள்வி கேட்கும் பழக்கத்துடனும் சரியான சிந்தனையுடனும் பணிவான குணத்துடனும் அழுகிய நற்குணத்துடனும் மிகவும் அழகாக கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால்தான் ஹிப்ரு ஹாதிஹி உம்மா, இந்த உம்மத்திற்கான மார்க்க அறிஞராக திகழ்கிறார் என்று பற்ற பெற்றவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களை பற்றி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், மா ரஅய்து அஹதன் அஹதர ஃபஹ்மன் வலா அக்பர ஹுப்பன் வலா அக்ஸர இல்மன் வலா அவ்ஸஅ இல்மன் மின் இப்னு அப்பாஸ். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை. எப்படி என்று சொன்னால், அவர்கள் விளக்கத்தால் மிகவும் ஆழமான கருத்து உடையவர்களாகவும் மிகவும் அறிவான புத்திசாலியாகவும் கல்வி கூடுதலாகவும் அது மட்டுமல்லாமல் சகிப்புத்தன்மையில் தாராள குணம் கொண்டவர்களாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட வேறு எந்த மனிதனையும் பார்த்ததில்லை என்று சொன்னால், அவர்களுடைய அந்த கல்வியினுடைய அந்த ஞானம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் விளக்க வேண்டும். இந்த கல்வி இது அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த ஒரு மாபெரும் பாக்கியம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆ, அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் என்ற ஃபக்கிஹு ஃபித்தீன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக செய்த துஆ. இந்த துஆ எப்பொழுது கிடைக்கிறது என்றால், கானத் ஃபீ பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத் மைமுனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான மைமுனா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குகிறார்கள். உடனே இப்னு அப்பாஸ் அவர்களும் தங்குகிறார்கள். தஹஜ்ஜத் தொழுகைக்காக அவர்கள் எழும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபவுதிஅத் லஹு வுதுஅன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்காக அங்கே தண்ணீரை வைக்கிறார்கள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மன் பவஅஹா,
இந்த தண்ணீரை யார் இங்கே வைத்தது என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அப்துல்லா உங்க செஞ்சா மட்டும் இந்த தண்ணியை வச்சாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு அத்-தஅவீல். யா அல்லாஹ், மார்க்க விஷயங்களிலே இவர்களை மாமேதையாக நீ ஆக்குவாயாக. அது மட்டுமல்ல, குர்ஆனினுடைய எல்லா விளக்கத்தையும் இவர்களுக்கு தருவாயாக என்ற துஆவுக்கு சிறு வயதிலேயே பாக்கியம் பெற்றவர்கள் தான் ஸையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மட்டுமல்ல, தொழுது கொண்டிருக்கும் அந்த ஒரு சமயத்தில் இந்த துவாவை வேறு ஒரு முறையிலும் பெற்றிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். லெஃப்ட் இந்த சைடில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையை பிடித்து இடது வலது புறமாக ஆக்குகிறார்கள். அப்பொழுது நேராக நிற்க வைக்கிறார்கள். நேராக நிற்க வைத்த பொழுது அவர்கள் ஒரு படி பின்னாடி நகர்கிறார்கள். பின்னாடி சற்று நகர்ந்து நிற்கும் பொழுது தொழுகை முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், எனக்கு நேராக தான் நான் நிற்க வச்சேன், நீங்க ஏன் பின்னாடி நகர்ந்து போனீங்க அப்படின்னு கேட்கும்போது இப்னு அப்பாஸ் சின்ன வயசுல அழகான ஒரு பதில் சொல்றாங்க. அவர் எண்பது அகதி ஐய சொல்லி இதாக யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர். உங்களோடு சமமாக நிற்பதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? அது மட்டுமல்ல, வஅன்த ரசூலுல்லாஹி அல்லதி அத்தாஹுல்லாஹ், குர்ஆனே உங்களுக்காக வேண்டிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அழகிய முறையில் சிறிய வயதிலேயே நுட்பமான ஒரு பதிலை தந்தவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த ஒரு சட்டத்தை இப்பொழுது வரையும் இந்த சமுதாயம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆழமான கருத்துடையவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் சஹாபாக்கள் ஏராளமான ஃபத்வாக்கள், மார்க்க சட்டங்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திரளாக வந்து நிற்பார்கள், அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்பொழுது சிறிது ஒவ்வொரு டீமாக வாருங்கள் என்று சொல்லி நிற்க வைப்பார்கள். முதலில் அழைப்பார்கள், முதலில் குர்ஆனை பற்றி விளக்கம் கேட்பவர் வாருங்கள், அதை பற்றி விளக்கம் கேட்பவர் வாருங்கள் என்பதாக சொல்வார்கள். பிறகு வருவார்கள், அவர்களுக்கு உண்டான விளக்கம் கொடுக்கப்படும், அவர்கள் சென்று விடுவார்கள். பிறகு சொல்வார்கள், ஹதீஸுக்கு உண்டான விளக்கத்தை தெரிந்து வருவர்கள் எல்லாம் பாருங்கள், அவர்களும் வருவார்கள், அவர்களுக்கு உண்டான விளக்கமும் கொடுக்கப்படும், அவர்கள் சென்று விடுவார்கள். அதற்கு பிறகு அழைப்பார்கள், ஹலால் ஹராமை பற்றி தெரிந்து கொள்வது யாரும் இருக்கிறீர்களா? அவர்கள் வாருங்கள், அவர்களும் வருவார்கள், அவர்களுக்கும் சட்டங்களை சொல்லித் தருவார்கள். சொத்து விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யாராவது இருக்கின்றீர்களா? அவர்கள் வாருங்கள், அவர்களும் சொல்லித் தருவார்கள், அவர்களும் சென்று விடுவார்கள். அடுத்ததாக அரபி மொழியை பற்றி, கவிதைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யாராவது இருக்கின்றீர்களா? அவர்களும் வருவார்கள், தன்னுடைய அந்த வர்க்கத்தான நாவினால் கவிதை மழைகளை பொழிவார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது? குர்ஆனிலும் அதை விழுக்குவதிலும், ஹதீஸினுடைய அந்த விஷயங்களிலும், ஹலால் ஹராம் என்ற ஃபிக்ஹினுடைய விஷயங்களிலும், சொத்துரிமையினுடைய விஷயங்களிலும், அரபி மொழியிலும், கவிதை மொழியிலும், இப்படி எல்லா கலைகளிலும் பேராற்றல் கொண்டவர்கள் தான் ஸையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதனால் தான் இந்த சமுதாயத்தின் மார்க்க அறிஞராகவும், ஃபகீஹுல் உம்மா இந்த சமுதாயத்தின் மாமேதையாகவும், ரஈசுல் முஃபஸ்ஸிரின் விரிவுரையாளர்களின் தலைவராகவும், தர்ஜுமானுல் குர்ஆன் குர்ஆனின் டிரான்ஸ்லேட்டராகவும், இப்படி எல்லா சிறப்புக்கும் சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் தான் ஸையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்கள் ஹிஜ்ரி 68 தாயிஃபில் வைத்து ஒரு 8 நாள் உடல்நிலை சரியில்லாத நிலையில் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். இவர்களுக்கு தொழ வைத்தவர்கள் தான் முஹம்மது இப்னு ஹனஃபியா என்பவர்கள். அப்படி தன்னுடைய இந்த 71 ஆண்டு காலம் இந்த உம்மத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றியவர்கள் தான் ஸையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாமேதையாக இருந்தும் இந்த சஹாபியின் பொருட்டால் நரகத்திலிருந்து பரிபூரண விடுதலை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய பின்வரும் சந்ததிகளையும் ஒழுக்கத்தில் தலை சிறந்த சந்ததிகளாகவும், மார்க்க கல்வியை கற்று பயனுள்ளவர்களாகவும், இந்த சமுதாயத்துக்கு பயனளிக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதைப்படி அமல் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தையும் பெற்ற கூட்டத்தில் நம்மை உட்படுத்துவானாக. சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு